ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். லாஸ்ட் வீடியோல OPPO Reno 6 சீரிஸ்ல இருந்து OPPO Reno 6 Pro கூட iQOO 7 Legend இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்ணி மார்னிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். சோ அந்த வீடியோ யாரெல்லாம் இன்னும் செக் பண்ணி பார்க்கலையோ மேல ஐகார்ட்ல உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதனுடைய தொடர்ச்சியா இந்த வீடியோல அதே OPPO Reno 6 சீரிஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்மார்ட் போன் OPPO Reno 6 கூட iQOO 7 நாம இன்னைக்கு கம்பேர் பண்ண போறோம். இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே சேம் பிரைஸ் செக்மெண்ட்ல தான் இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. அந்த வகையில இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்பெக்ஸ் பெட்டரா இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் அதே மாதிரி iQOO 7 இப்ப யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல அமேசான்ல இந்த ஸ்மார்ட் போனுக்கு 1000 ரூபீஸ் கூப்பன் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போனுக்கு மட்டும் இல்ல iQOO 7 Legend and iQOO Z3 5G இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் கூட அமேசான்ல கூப்பன் ஆஃபர் அப்படின்றது இருக்கு. சோ யாரெல்லாம் iQOO உடைய இந்த ஸ்மார்ட் போன்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியால இருக்கீங்களோ இப்ப பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த கூப்பன் ஆஃபரோட கம்மியான பட்ஜெட்டுக்கு நீங்க இந்த ஸ்மார்ட் போன்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதோட இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாம் அப்டேட் பண்றதுக்காக டே டு டே ஆஃபர் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த சேனல்ல ரெகுலரா இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் அப்டேட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மத்தபடி இந்த வீடியோல OPPO Reno 6 vs iQOO 7 உடைய கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த OPPO Reno 6 உடைய டிசைன் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த OPPO Reno 6 Pro அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்திருந்த மாதிரி இதுலேயுமே ஆரா அண்ட் ஸ்டெல்லர் பிளாக் அப்படின்ற ரெண்டு கலர் வேரியண்ட்ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவுட்லுக்குமே அப்படியே OPPO Reno 6 Pro என்ன மாதிரியான ஒரு டிசைனில் அவுட்லுக்கில் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியான அவுட்லுக்கில் மேட் ஃபினிஷோட தான் இந்த OPPO Reno 6மே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது 182 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 7.59 mm திக்னஸோட இந்த OPPO Reno 6 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே iQOO 7ல பார்க்கும்போது இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனை மொத்தம் ரெண்டு கலர்ஸ்ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டோம் பிளாக் அண்ட் சாலிட் ஐஸ் ப்ளூ அப்படின்ற ரெண்டு கலர்ஸ்ல 196 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.43 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போனை iQOO 7 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பேக் சைட் ஃபினிஷுமே இங்கே மேட் ஃபினிஷோட தான் இந்த iQOO 7மே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிசைன் பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனோட டிசைனுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாகவே இருக்கு. பட் வெயிட் அண்ட் திக்னஸ்னு பார்க்கும்போது இங்கே OPPO Reno 6 கொஞ்சம் கம்மியான வெயிட்டோட கம்மியான திக்னஸோட இந்த ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேல OPPO Reno 6 6.43 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல ஃபிளாட் ஆம்லோட் பேனலுக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ OPPO Reno 6 Pro மாதிரி இங்கே கர்வ்டு டிஸ்பிளே கிடையாது, ஃபிளாட்டான ஒரு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 800 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR சப்போர்ட், கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் அப்படியே OPPO Reno 6 Proல கொடுத்த மாதிரியான ஒரு டிஸ்பிளே ஃபீச்சர் தான் இந்த OPPO Reno 6லையுமே கொடுத்துருக்காங்க. அப்படியே iQOO 7ல பார்த்தோம்னா இங்கே 6.62 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனலுக்கான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதுல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 300 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், 1300 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR 10+ சப்போர்ட்டோட டிஸ்ப்ளேக்காகவே செப்பரேட்டா இன்டெலிஜென்ட் டிஸ்ப்ளே சிப் அப்படின்ற ஒரு சிப்செட் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட் மூலமா டிஸ்ப்ளேல நம்ம ஒரு HDR கண்டென்ட்லாம் பார்க்கும்போது இன்னுமே குவாலிட்டியா இன்னுமே கலர்ஃபுல்லா அந்த கண்டென்ட்டை நம்மளால பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அண்ட் அதே மாதிரி கேம் விளையாடும் போது அந்த கேம் உடைய ஃப்ரேம் ரேட்டை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணி இந்த சிப் நமக்கு ஒரு ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அந்த வகையில நீங்க கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க, கேமை பேஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா இந்த iQOO 7 உடைய இந்த டிஸ்ப்ளே உங்களுக்கு ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, அதோட இந்த இன்டெலிஜென்ட் டிஸ்ப்ளே சிப் அப்படின்ற இந்த சிப் உங்களுக்கு பெட்டரான ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை, விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அடுத்து பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது இங்கே OPPO Reno 6ல 4300 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதே சமயம் iQOO 7ல இங்கே 4400 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் பேட்டரி கெப்பாசிட்டியில் பெருசாக இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரு நல்ல டீசென்டான பேட்டரி கெப்பாசிட்டியோட ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தோம்னா இங்கே இந்த OPPO Reno 6ல அவங்க எப்பவும் மாதிரியே Mediatek ஒரு சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. பட் Mediatek கிட்ட இருந்து ஒரு புது சிப்செட்டை இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. Mediatek Dimensity 900 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டை ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் போன்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த சிப்செட்டை பத்தி சொல்லணும்னா இது ஒரு 6 nanometer டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட். 2.4 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் ப்ரொவைட் பண்றாங்க. ARM Mali G68 MC4 அப்படின்ற GPUவோட 4,88,000க்கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த Dimensity 900 சிப்செட்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே iQOO 7க்கு போனோம்னா இங்க ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 870 அப்படின்ற ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சிப்செட் 7 nanometer டெக்னாலஜில பில்ட் பண்ணப்பட்ட சிப்செட். 3.2 GHz வரைக்கும் மேக்ஸிமம் கிளாக் ஸ்பீட் ப்ரொவைட் பண்றாங்க. Adreno 650க்கான GPUவோட 7,12,000க்கான ஒரு அப்ராக்சிமேட் பெஞ்ச்மார்க் ஸ்கோர் இந்த iQOO 7 ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுக்குறாங்க. அந்த வகையில் பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஸ்னாப்டிராகன் 870 இங்க அடிச்சுக்க முடியாது. ஸ்னாப்டிராகன் 870 இருக்கக்கூடிய iQOO 7ல தான் நமக்கு கண்டிப்பா ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அந்த வகையில் கேமிங்காக நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன் சூஸ்
பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க iQOO 7 சூஸ் பண்ணலாம். மற்றபடி OPPO Reno 6ல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய Dimensity 900 அப்படின்ற இந்த சிப்செட்டுமே ஒரு நல்ல டீசென்ட்டான ஒரு சிப்செட் தான். நல்ல பவர்ஃபுல்லான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். பட் ஆனா இந்த OPPO Reno 6 லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த Dimensity 900 அப்படின்றது கொஞ்சம் டவுன் கிரேடான ஒரு சிப்செட் தான். இதை விட இன்னுமே பெட்டரான சிப்செட்டை இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணிருக்கலாம். அடுத்ததாக கேமராவுக்கு வந்தோம்னா கேமராவில் எப்போவுமே OPPO ஒரு நல்ல கேமரா செட்டப் அப்படின்றது கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த OPPO Reno 6 பொறுத்த வரைக்கும் OPPO Reno 6 Proல என்ன மாதிரியான கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்களோ அதே கேமரா செட்டப் தான் இந்த OPPO Reno 6லையுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, f2.4க்கான அப்பேச்சரோட, Sony IMX615க்கான சென்சரோட கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த செல்ஃபி கேமராவில் பேனோரமா, போர்ட்ரைட், நைட் மோட், டைம் லேப்ஸ் மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1080 பிக்சல் at 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே iQOOல பார்த்தோம்னா இங்க 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, f2.0க்கான அப்பேச்சர் வேல்யூட கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தின டீடைல்ஸ் எதுவும் இல்ல. மற்றபடி இதுல இருக்கக்கூடிய மோட்ஸ்னு பார்க்கும்போது நைட் மோட், போர்ட்ரைட் மோட், பேனோரமா மோட், லைவ் போட்டோ, AR ஸ்டிக்கர், டியூவல் எக்ஸ்போஷர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலயுமே 1080 பிக்சல் at 30 fps வரைக்கும் தான் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில செல்ஃபி கேமரால கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல OPPO Reno 6 தான் ஒரு கிளியரான வின்னர். அடுத்து அப்படியே ரியர் சைட் கேமராக்கு வந்தோம்னா இங்கே OPPO Reno 6ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.7க்கான அப்பேச்சரோட ஆம்னி விஷனுக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் பிளஸ் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மோட்ஸ்னு பார்க்கும்போது OPPO Reno 6 Pro மாதிரியே இதுலையுமே ஹைலைட்டட் மோட அந்த பொக்கே ஃபிளர் போர்ட்ரேட் வீடியோ அப்படின்ற அந்த ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு மோட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட்டட் ஃபீச்சராக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அவங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் இந்த ஒரு மோட் இருக்கு. அது கூடவே AI ஹைலைட்டட் வீடியோ, லைவ் HDR, அல்ட்ராநைட் வீடியோ, போர்ட்ரைட் பியூட்டிஃபிகேஷன் வீடியோ, AI கலர் போர்ட்ரைட், ஃபோக்கஸ் ட்ராக்கிங், பேனோரமா வியூ, எக்ஸ்பர்ட், போர்ட்ரைட், டைம் லேப்ஸ், ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே 4K at 30 fpsல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் 1080 பிக்சல் 60 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே iQOO 7க்கு போனோம்னா இங்கேயுமே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, f1.8க்கான அப்பேச்சர் வேல்யூவோட Sony IMX398 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் அது கூடவே 2 மெகா பிக்சலுக்கான மோனோ லென்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நைட் மோட், போர்ட்ரைட் மோட், பேனோரமா வியூ, லைவ் போட்டோ, டைம் லேப்ஸ், ப்ரோ மோட், AR ஸ்டிக்கர், எக்ஸ்ட்ரீம் நைட் விஷன், டார்க் கரெக்ஷன், ப்ரோ ஸ்போர்ட்ஸ் மோட், அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க மேக்ஸிமம் 4K at 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 1080 பிக்சல்ல 240 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல கேமராவில் இந்த ஸ்மார்ட் போன் பெஸ்ட்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா OPPO Reno 6 தான் இங்க பெட்டரான ஒரு கேமரா செட்டப் அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நீங்க கேமராவுக்காக ஒரு ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா இந்த OPPO Reno 6 நீங்க கன்சிடர் பண்ணலாம். iQOO 7 விட ஒரு பெட்டரான கேமரா சப்போர்ட் இந்த OPPO Reno 6ல நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. OSனு பார்க்கும்போது OPPO Reno 6ல கலர் OS 11.3 பேஸ்ட் ஆன் Android 11ல கொடுத்துருக்காங்க. அண்ட் iQOO 7ல Fun Touch OS 11.1 பேஸ்ட் ஆன் Android 11ல தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே OPPO Reno 6 ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB + 128GB வேரியன்ட் 29,990 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் iQOO 7 மொத்தம் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பேஸ் வேரியன்ட் 8GB + 128GB வேரியன்ட் 31,990 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8GB + 256GB வேரியன்ட் 33,990 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் 12GB + 256GB வேரியன்ட் 35,990 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஓவரால் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஸ்பெக்ஸ் அண்ட் பிரைஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது iQOO 7 OPPO Reno 6 விட ஒரு 2000 rupees எக்ஸ்ட்ரா பிரைசிங் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ல நான் எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்றீங்க, பெஸ்ட்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க iQOO 7 சூஸ் பண்ணலாம். இதுல இருக்கக்கூடிய இந்த Snapdragon 870 அண்ட் டிஸ்பிளேல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் டிஸ்பிளே சிப் அப்படின்றது ரெண்டு சிப்பும் கம்பைன் ஆகி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுக்கும். ஸோ அதனால நீங்க கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா நீங்க iQOO 7 சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு கேமிங்லாம் செகண்டரி தான், எனக்கு கேமரா தான் மெயினா வேணும், ஒரு நல்ல கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க OPPO Reno 6 சூஸ் பண்ணலாம். இதுல உங்களுக்கு ஒரு நல்ல கேமரா செட்டப்போட டீசென்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய Dimensity 900 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட்டுமே இருக்கு. அந்த வகையில் நீங்க கேமிங்காக ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்றீங்கன்னா iQOO போகலாம். இல்ல நீங்க கேமரா தான் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா OPPOவை சூஸ் பண்ணலாம். மற்றபடி இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்க, அது எதுக்காக சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணிங்க. அண்ட் அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.